செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் பரேச லாஷப்பல் விடி கேஷ் அண்ட் கேரி காஸ்லே கோனேஸ் விடி சூப்பர் ஸ்டோர். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சுதந்திர தினத்தை கரிநாளாக பிரகடனம் செய்து தாயகத்தில் எதிர்ப்பு. நீதிமன்ற தடைக்கு மத்தியிலும் மட்டக்களப்பில் போராட்டம். சுதந்திர தினத்துக்கு ஆதரவாக வவுனியா யாழில் பேரணி. தமிழினத்தின் பிளவு நிலை குறித்து தேசிய உணர்வாளர்கள் கவலை. திருப்பரங்குன்றம் மலையை மையப்படுத்தி வலுக்கும் முரண்பாடு. பாஜக முக்கியஸ்தர்களை திமுக அரசு கைது செய்துள்ளதாக அண்ணாமலை விசனம். மெக்சிகோ, கனடா ஆகிய நாடுகளுக்கு வரித்தடையை இடைநிறுத்திய ட்ரம்ப். சீனாவுடனும் பேச்சு நடத்த திட்டம். இனி விரிவான செய்திகள். இலங்கையின் சுதந்திர தினத்தை தமிழர் தாயகத்தின் கரிநாள் என பிரகடனப்படுத்தி வடக்கு கிழக்கு காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் ஏற்பாட்டில் கிளிநொச்சியில் ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எனினும் மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் போராட்டம் நடத்துவதற்கு மட்டக்களப்பு நீதிமன்றம் தடை விதித்த நிலையில் போராட்டம் செங்கலடிக்கு மாற்றப்பட்டு முன்னெடுக்கப்பட்டிருந்தது. தமிழின படுகொலைக்கு நீதி கோரியும் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நீதி கோரியும் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என கோரியும் கிளிநொச்சியில் மாபெரும் கருப்பு கொடி போராட்டம் நடைபெற்றது. கிளிநொச்சி கந்தசுவாமி கோயில் முன்றலில் ஆரம்பமாகிய போராட்ட பேரணி கிளிநொச்சி மாவட்ட செயலகம் வரை முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தலையிலும் கழுத்திலும் கருப்பு பட்டிகளை அணிந்து தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தினார்கள். இந்த போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன், வர்த்தகர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு சர்வதேச நீதி வேண்டும், தமிழ் அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும், பௌத்த மயமாக்கல் உடனே நிறுத்தப்பட வேண்டும், தமிழர் தாயக பிரதேசத்தில் தொடர்ச்சியாக நடந்து வரும் நில அபகரிப்பு உடனே நிறுத்தப்பட வேண்டும், தாயக வளத்தை அபகரிப்பது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும், தமிழர் தாயக பிரதேசத்திலிருந்து இராணுவம் உடனடியாக வெளியேற்றப்பட வேண்டும், தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சலுகைகளுக்கோ இல்லாட்டி அற்ப சொற்ப ஒரு சில நடவடிக்கைகளுக்கு நாங்கள் ஏமாற்றப்பட்டு ஏதோ முன்னேற்றம் பெறுகின்றது என்ற அடிப்படையிலே நாங்கள் சிந்திப்பதை நாங்கள் நிப்பாட்ட வேண்டும். தொடர்ந்தும் எங்களுடைய மக்களுடைய உரிமைக்காக நாங்கள் போராடுகின்ற பொழுது ஸ்ரீலங்கா அரசு அதுக்கு அடிபணிந்து அதை அங்கீகரித்து அதற்குரிய அங்கீகாரத்தை ஒரு தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற, தமிழ் தேசத்துடைய தனித்துவமான உரிமை அங்கீகரிக்கப்படுகின்ற சுயநிர்ணய உரிமையை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு சமஷ்டி தீர்வை வழங்குகின்ற இடத்திலே தான் நாங்கள் சிங்கள தேசத்தோடு சேர்ந்து பொதுவாக ஒரு சுதந்திர தினத்தை கொண்டாடக்கூடியதாக இருக்கும். சுதந்திர தினத்தை தமிழ் தேசத்தின் கரி நாளாக பிரகடனப்படுத்தி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவரின் உறவினர்கள் மட்டக்களப்பு செங்கலடியில் கவனஈர்ப்பு போராட்டத்தினை மேற்கொண்டனர். மட்டக்களப்பு நீதிமன்ற நியாயாதிக்க எல்லைக்குள் பேரணி நடத்துவதற்கு நீதிமன்றத்தினால் தடை விதிக்கப்பட்ட நிலையில் செங்கலடி நகரில் கவனஈர்ப்பு பேரணி நடைபெற்றது. செங்கலடி பதுளை வீதியில் உள்ள சித்தி விநாயகர் ஆலயம் ஒன்றலில் இருந்து ஆரம்பமான கவன ஈர்ப்பு பேரணி பிரதான வீதி ஊடாகச் சென்று கொம்மாதுரை விநாயகர் ஆலயத்தில் முடிவடைந்தது. ஆலயம் ஒன்றலில் வீதியோரம் தமது கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களைச் சேர்ந்த உறவுகள் இணைந்து கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்தியிருந்தனர். நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன்
முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ப. அரியநேத்திரன், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அமைப்பாளர் த. சுரேஷ், குடிசார் அமைப்பு பிரதிநிதிகள், 3 மாவட்டங்களையும் சேர்ந்த நூற்றுக்கணக்கான காணாமல் ஆக்கப்பட்டவரின் உறவுகள் கலந்து கொண்டிருந்தனர். தமிழர்களுக்கு சுதந்திர காற்று என்பது இன்னும் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. ஆட்சிகள் இலங்கை அரசில் பேரினவாத சக்திக்கு மத்திய ஆட்சிகள் மாறலாம், தமிழர்களின் அவலக்காட்சி மாறவில்லை என்பதுதான் உண்மையான யதார்த்தம். ஆகையினால் தான் 77வது சுதந்திர தினத்தை பெரும்பான்மை அரசு தாங்கள் ஒரு நிகழ்வாக விழாவாக அங்கீகரித்துக் கொண்டிருக்கின்ற போது வடகிழக்கில் தமிழ் தேசிய பரப்பில் வலிந்து காணாமக்கப்பட்ட உறவுகளும் பண்ணையாளர்களும் அனைத்து தமிழ் உறவுகளும் தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற அனைவரும் ஒன்றிணைந்து இலங்கையின் பேரினவாத சக்தியின் சுதந்திர நாள் வடகிழக்கு தமிழ் மக்களாகிய எங்களுக்கு ஒரு கரிநாள் என்பதை பிரகடனப்படுத்தி நாங்கள் இன்று சிதறதங்காய் உடைத்திருக்கின்றோம். எங்களது அவல குரல்களும் அவல நிலைகளும் இன்று இந்த சிதறதங்காய் போல் விரண்டு இனிவரும் காலத்திலேயாவது சர்வதேசங்களாவது தலையிட்டு வடகிழக்கில் வலிந்து காணாமக்கப்பட்ட அம்மாக்கள் 300க்கு மேற்பட்ட உறவுகளை நாங்கள் இழந்து ரோட்டில் நின்று போராடி கொண்டிருக்கின்றோம். எங்களை வழிகளையாவது சர்வதேசம் நீர்ந்து பார்த்து இந்த புதிய அரசு என்று சொல்லிக்கொண்டு தங்களை பரிணாமத்தில் காட்டிக் கொண்டிருக்கின்ற இந்த இலங்கை அரசோட தாங்கள் எந்த நிலைமையிலாவது பேசி எங்களுக்கான நீதிய நியாயத்தை பெற்றுத்தர வேண்டும் என்றதோடு தொடர்ந்து இலங்கை அரசு ஆக்கிரமித்து வருகின்ற போதும் நாங்கள் இன்றும் ஒரு அவல நிலையில் தான் இருக்கின்றோம். எங்களுக்கு பல காணாமக்கப்பட்ட அம்மாக்களுக்கான தடை உத்தரவுகளை செய்து எங்களது உறவுகளை தேடுகின்ற ஒரு போராட்டத்தையும் எங்களது நீதி குரலையும் நசுக்கின்ற சக்தியை இந்த அரசும் இன்றும் நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்றது. எனவே ஆட்சி மாறினாலும் தமிழ் மக்களின் அவலக்காட்சி மாறவில்லை என்பதுதான் யதார்த்தம். எனவே வடகிழக்கில் நாங்கள் சுய கௌரவமாக தமிழ் மக்கள் நடாத்தப்படும் வரைக்கும் தமிழர்களாகிய எங்களுக்கு இலங்கை பேரினவாத அரசின் சுதந்திர நாள் கரிநாள் என்பதுதான் உண்மை. ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினத்தினை கரிநாளாக கடைபிடித்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பில் பல்கலைக்கழக முற்றலில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. பல்கலைக்கழக கொடிக்கம்பத்தில் கருப்பு கொடி பறக்க விடப்பட்டு கருப்பு திற பிரகடனமும் வாசிக்கப்பட்டது. எங்கள் தாய் நிலம் விடிபெறும் நாளே தமிழர் எமக்கு சுதந்திர நாள் என்கின்ற சுலோகத்தை தாங்கியவாறு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது யாழ்ப்பாண பல்கலைக்கழக பிரதான கொடிக்கம்பத்தில் பறந்த தேசிய கொடி மாணவர்களால் இறக்கப்பட்டு அதில் கருப்பு கொடியேற்றப்பட்டது. அதேவேளை பல்கலைக்கழக சூழலில் கருப்பு கொடிகளும் பறக்க விடப்பட்டிருந்தன. அத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களால் கருப்பு பிரகடனமும் வாசிக்கப்பட்டது. ஈழத்தமிழர்களாகிய நாம் மரபு வழி தாயகம், தேசியம், தன்னாட்சி உரிமைக்கு உரித்துடைய ஒரு தேசிய இனம் என்பதை மீண்டும் உலகுக்கு பிரகடனப்படுத்துகிறோம் என கருப்பு தின பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. எமது உறவுகளை தேடும் உரிமை, கருத்துரிமை, பேச்சுரிமை, வளங்களை அனுபவிக்கின்ற உரிமை, நீதி கோரும் உரிமை என்பன பயங்கரவாத தடைச்சட்டம், நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் உள்ளிட்டவற்றை ஸ்ரீலங்கா நடப்பு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னரே வாக்களித்ததைப் போல மீள பெற்றுக்கொள்ள முன்வர வேண்டும் என்றும் அனைத்து வகையான நில அபகரிப்பு திட்டங்களும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதோடு ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள காணிகள் உரியவர்களிடம் மீள ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டுள்ள அனைத்து சிங்கள குடியேற்றங்களும் அகற்றப்பட வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இலங்கையின் 77வது சுதந்திர தினத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று யாழ்ப்பாணத்தில் கருப்பு கொடி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இன்று காலை 9:30 அளவில் நல்லூரில் அமைந்துள்ள தியாகி திலீபனின் நினைவு தூபிக்கு முன்பாக பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான மக்கள் பேரியக்கத்தின் ஏற்பாட்டால் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்தில் சிவகுரு ஆதீனத்தின் ஆதீன குரு முதல்வர் தவ திரு வீரன் சுவாமிகள் உள்ளிட்ட சிலர் கலந்து கொண்டிருந்தனர். புலம்பெயர் நாடுகளில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா உயர்ஸ்தானிகர் ஆலயங்கள் மற்றும் பொது இடங்களில் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளால் கரிநாள் கருத்தியல் போராட்டங்கள் நடத்தப்படவுள்ளன. அந்த வகையில் இலங்கையின் இறுதி குடியேற்ற நாடான பிரித்தானியாவின் தலைநகர் லண்டனில் முற்பகல் 11 மணிக்கு ஸ்ரீலங்கா உயர்ஸ்தானிகர் ஆலயத்திற்கு முன்னால் ஒரு போராட்டம் இடம்பெற்றுள்ளது. இதேபோல் பிரான்ஸ், சுவிஸ், ஜெர்மனி, நெதர்லாந்து, கனடா உட்பட ஏனைய நாடுகளிலும் போராட்டங்கள் நடத்தப்படவுள்ளன. நவீன பிரஜைகளாக இலங்கையில் பெருமையுடன் வாழ தேவையான சுதந்திரத்தை உருவாக்குவதற்காக அனைவரும் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திஸ்ஸநாயக்க வலியுறுத்தியுள்ளார். சுதந்திரத்தின் கனவை ஒன்றாக காண வேண்டும் என்றும் அந்த கனவை ஒன்றாக நனவாக்கிக் கொள்வோம் என்றும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார். இலங்கையின் 77வது சுதந்திர தின நிகழ்வுகள் கொழும்பில் அமைந்துள்ள சுதந்திர சதுக்கத்தில் இன்று காலை இடம்பெற்றன. சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசிய மறுமலர்ச்சிக்காக அனைவரும் அணி திரள்வோம் என்ற துணைப்பொருளில் சுதந்திர தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஜனாதிபதியின் உரையை அடுத்து முப்படைகளின் படை அணிவகுப்பு மற்றும் கலாசார நிகழ்வுகளுடன் சுதந்திர தின கொண்டாட்டங்கள் நிறைவடைந்தன.
இதன்போது உரையாற்றிய ஜனாதிபதி சுதந்திரத்தின் கனவை ஒன்றாக காண்போம் எனவும் அந்த கனவை ஒன்றாக நனவாக்கிக் கொள்வோம் என்றும் கூறினார். මෙවර අපි සමරන්නේ සුවිශේෂී නිදහස් දිනයක්. අතීතයේ දෙස බලාගෙන සැමරූ නිදහස් දිනයන් වෙනුවට இம்முறை நாம் சிறப்பான சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம். கடந்த காலத்தை பார்த்து சுதந்திர தினத்தை கொண்டாடாமல் இம்முறை எதிர்காலத்தை நோக்கியதாகவும் வடக்கு தெற்கு கிழக்கு மற்றும் நாட்டின் மத்தியிலும் வாழுகின்ற மக்கள் எதிர்கால வளமான இலங்கை நாடு நவீன இலங்கை தேசம் ஒன்றுக்காக கனவு காணும் தருணத்திலேயே நாம் இன்று சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம். இன்று இந்த நாட்டில் மக்களின் வாக்குகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதியாக இந்த சுதந்திர சதுக்கத்தில் இந்த பெருமைமிக்க தேசிய கொடியின் முன்பாக சுதந்திரத்தின் எதிர்கால எதிர்பார்ப்புகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் வரலாற்று சுமையை ஏற்றுக்கொண்ட உங்கள் சகோதரனாக நான் நிற்கிறேன். என்னை போன்றே இந்த சுமையை தாங்கிக் கொண்டு இந்த நேரத்தில் நீங்களும் என்னுடன் என்னை சுற்றி நிற்கிறீர்கள் என்று நம்புகிறேன். நாம் இந்த உலகின் செல்வந்த நாடாக மாற முடியாதென்றாலும் நாம் முயற்சி செய்தால் இந்த உலகத்தில் வளமான தேசிய உயிர்ப்பை தாங்கிக் கொண்டிருக்கும் சமத்துவம் மற்றும் சுதந்திரத்துக்கான முன்னுதாரணமான நாடாக நாம் மாறலாம். நீண்ட காலமாக காலனித்துவத்துக்கு அடிபணிந்தவர்களாக எம்மை பிரிந்து ஆண்ட இன வேறுபாடுகள், மத வேறுபாடுகள், ஜாதி வேறுபாடுகள் மட்டுமின்றி தவறான எண்ணங்களை கழுவி அகற்றி இந்த சமூகத்தை தூய்மைப்படுத்த வேண்டும். ஆனால் இன்று 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி 77 ஆண்டுகளுக்கு பின்னர் காலனித்துவத்தில் இருந்து சுதந்திரம் பெற்று தேசிய சுதந்திரத்தை கொண்டாடும் உங்களுக்கு நான் ஒன்றை உறுதியளிக்க வேண்டும். நாங்கள் உங்களிடம் ஒப்படைக்கப் போகும் நாடு வரலாற்றால் எங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட நாடாக அன்றி நீங்கள் உலக பிரஜையாக வாழ விரும்பும் பிரஜை என்ற உங்கள் கௌரவத்தை மதிப்பளிக்கும் மேம்பட்ட கலாச்சாரத்துடன் கூடிய ஒரு நாடாக அமையும். மனித நாகரிகம் இதுவரை அடைந்துள்ள அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் அறிவுசார் சாதனைகள் இந்த இலங்கை நாட்டு பிரஜையாக அனுபவிப்பதற்கான உங்களது உரிமையை உறுதிப்படுத்தும் நாடாக அமையும். சரித்திரம் நமக்கு வழங்கி இருக்கின்ற இந்த மாபெரும் வாய்ப்பை நழுவவிட எமக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை என்பதை இன்று உங்கள் முன்பாக உறுதியாக சொல்கிறேன். நாம் அவ்வாறு செய்யவில்லை என்பதற்கு எதிர்காலம் சாட்சியம் அளிக்கும். மேலும் நாங்கள் உங்களிடம் ஒப்படைக்கும் இந்த அன்பான தாய் நாட்டை நீங்கள் எங்களை விட அதிக அன்புடனும் ஆற்றலுடனும் எதிர்காலத்திற்கு எடுத்துச் செல்வீர்கள் என்று நான் நம்புகின்றேன். இந்த பூமியில் பிறந்த மனிதர்கள் என்ற வகையில் இந்த உலகத்தை உயர்ந்த மனிதநேயம் மிக்க இடமாக மாற்றுகின்ற பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அந்த உயர்ந்த மனிதநேயத்தை அனைத்து மக்களும் சமமாக உள்வாங்குவதற்கான வாய்ப்புகளை வழங்க வேண்டும். சுதந்திரத்துக்கான போராட்டம் இந்த பரந்த நோக்கங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது. எனவே சுதந்திரத்தின் கனவை ஒன்றாக காண்போம், அந்த கனவை ஒன்றாக நனவாக்கிக் கொள்வோம். இலங்கையின் 77வது சுதந்திர தின கொண்டாட்டத்தின் போது தேசிய கீதம் தமிழ் மொழியில் இசைக்கப்பட்டுள்ளது. தேசிய கொடி ஏற்றப்படும் போது சிங்கள மொழி மூலம் தேசிய கீதம் இசைக்கப்பட்ட நிலையில் அணிவகுப்புகள் அனைத்தும் முடிவுற்ற பின்னர் தமிழ் மொழி மூலம் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் தமிழ் மொழியில் தேசிய கீதம் இசைக்கப்பட்ட நிலையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் காலத்தில் தமிழ் மொழியில் தேசிய கீதம் இசைக்கும் முறை நிறுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ரணிலின் ஆட்சி காலத்திலும் தமிழில் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. தற்போது மீண்டும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் ஆட்சியில் தமிழ் மொழியில் தேசிய கீதம் இசைக்கப்பட்டமை சுட்டிக்காட்டத்தக்கது. இலங்கையின் 77வது தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு 285 கைதிகள் பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளை சுதந்திர தினத்தை முன்னிட்டு பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யுமாறு கோரப்பட்ட போதிலும் அரசியல் கைதிகள் எவரும் விடுவிக்கப்படவில்லை.
இலங்கையின் 77வது தேசிய சுதந்திர தினத்தினை முன்னிட்டு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பொது மன்னிப்பின் கீழ் 285 கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் 6 பெண் கைதிகள் அடங்குவதாக சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது. வாரியபுல சிறைச்சாலையில் 33 கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் மகர சிறைச்சாலையில் இருந்து 31 கைதிகளும், அனுராதபுரம் சிறைச்சாலையில் இருந்து 22 கைதிகளும், வெலிக்கடை சிறைச்சாலையில் இருந்து 15 கைதிகளும் விடுவிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் யாழ்ப்பாண சிறைச்சாலையில் இருந்து 17 கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் சிறைச்சாலை அத்தியட்சகர் எஸ். இந்திரகுமார் தலைமையில் கைதிகளை விடுவிக்கும் நிகழ்வு இடம்பெற்றது. இவர்களில் பெண் ஒருவரும் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண சிறைச்சாலை அத்தியட்சகர் தெரிவித்தார். வவுனியா சிறைச்சாலையில் இருந்து 2 பொது மன்னிப்பின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு சிறைச்சாலையிலிருந்து 16 கைதிகள் இன்றைய தினம் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். சிறிய குற்றங்களுக்காக சிறை தண்டனை அனுபவித்து அபராதம் செலுத்த முடியாத கைதிகளே விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சின் ஒழுங்கமைப்பில் இலங்கையில் 77வது தேசிய சுதந்திர தின நிகழ்வுகள் நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட செயலகங்களிலும் இன்றைய தினம் இடம்பெற்றிருந்தன. வடக்கு கிழக்கு தழுவிய மாகாணங்களில் உள்ள அனைத்து மாவட்ட செயலகங்களிலும் இன்றைய தினம் சுதந்திர தின நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன. யாழ் மாவட்ட செயலக முன்றலில் தேசிய மறுமலர்ச்சிக்காக அணிதிரள்வோம் எனும் கருப்பொருளில் சுதந்திர தின நிகழ்வுகள் இன்று சிறப்பாக இடம்பெற்றன. யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக அணிவகுப்பு மரியாதையுடன் மாவட்ட செயலாளர் பதவிநிலை அதிகாரிகள், படை அதிகாரிகள், பொதுமக்கள் முன்றலுக்கு அழைத்து வரப்பட்டனர். தேசிய கொடியினை யாழ் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் ஏற்றி வைத்ததைத் தொடர்ந்து தேசிய கீதம் பாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சர்வமத ஆசையினையும் ஜனாதிபதியின் சுதந்திர தின வாழ்த்துச் செய்தியினையும் யாழ் மாவட்ட முன்னேற்ற வாழ்த்துச் செய்தியினையும் யாழ் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மா பிரதீபன் வாசித்தார். கிளிநொச்சி மாவட்ட செயலகத்திலும் சுதந்திர தின நிகழ்வானது இடம்பெற்றிருந்தது. வாத்திய இசையுடன் உத்தியோகத்தர்கள் அழைத்து வரப்பட்டு தேசிய கொடி ஏற்றப்பட்டதைத் தொடர்ந்து சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்களுக்கு 2 நிமிட அஞ்சலி செலுத்தப்பட்டு மரக்கன்றுகளும் நடப்பட்டன. முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் சுதந்திர தின நிகழ்வானது மாவட்ட அரசாங்க அதிபர் ஆ. உமா மகேஸ்வரன் தலைமையில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. மாவட்ட செயலக வளாகத்தில் மரநடுகை திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. வவுனியா மாவட்ட செயலகத்தில் எளிமையான முறையில் மூவின கலாசார பாரம்பரியத்துடன் இலங்கையின் 77வது சுதந்திர தின நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன. வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் பி. ஏ. சரத்சந்திர தலைமையில் குறித்த நிகழ்வானது இன்று காலை 9 மணிக்கு மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றதுடன் தேசிய கொடியினை அரசாங்க அதிபர் ஏற்றி வைத்திருந்தார். ආරම්භයේ සටහන් කරමින් මෙම අවස්ථාවට පැමිණි වගේම දිස්ත්‍රික් ලේකම් කාර්යාලයේ අතිරේක දිස්ත්‍රික් ලේකම් පැමිණ සිටින ගරු ඔබතුමන්ව இதேவேளை வவுனியாவில் மத ஒற்றுமையை வெளிப்படுத்தி வவுனியா மாவட்ட சர்வமத மனிதநேய பேரவையின் ஏற்பாட்டில் சுதந்திர தின நிகழ்வு இடம்பெற்றது. மன்னார் மாவட்ட செயலகத்தில் சுதந்திர தின நிகழ்வுகள் இன்று காலை இடம்பெற்றன. திருகோணமலை மாவட்ட செயலக வளாகத்தில் மாவட்ட அரசாங்க அதிபர் WGM ஹேமந்தகுமார் தலைமையில் சுதந்திர தின நிகழ்வானது நடைபெற்றுள்ளது. சர்வமத தலைவர்களின் பங்கேற்புடன் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் இலங்கையின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் பல்லின கலை கலாசார நிகழ்வுகளும் இடம்பெற்றன. மேலும் திருகோணமலை தோப்பூர் காவல் நிலையத்தில் சுதந்திர தின நிகழ்வானது நடைபெற்றது. இந்த நிலையில் தம்பலகாமம் பிரதேச செயலகம் ஏற்பாடு செய்த சுதந்திர தின நிகழ்வானது தம்பலகாமம் பிரதேச செயலக வளாகத்தில் இன்று இடம்பெற்றது. இதே நேரம் கல்முனை இஸ்லாமாபாத் முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் சுதந்திர தின நிகழ்வானது இன்று நடைபெற்றது. இதேவேளை கல்முனை மாநகர சபை ஒழுங்கு செய்திருந்த தேசிய சுதந்திர தின விழா இன்று கல்முனை வாசலில் நடைபெற்றது. காரைதீவு பிரதேச செயலாளர் தலைமையில் பிரதேச செயலக வளாகத்தில் சுதந்திர தின நிகழ்வானது நடைபெற்றது. தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் தேசிய கொடிகளை ஏந்தியவாறு பேரணி முன்னெடுக்கப்பட்டது.
ஐக்கிய இளைஞர் இயக்கம் என்ற அமைப்பின் பேரில் யாழ்ப்பாணம் பன்னி சுற்றுவட்ட பகுதியில் ஆரம்பித்த பேரணி யாழ் நகரை வலம் வந்தது. இதன்போது நடைபவடியாகவும் உந்துருளியிலும் முச்சக்கர வண்டிகள் உள்ளிட்ட வாகனங்களிலும் தேசிய கொடியை ஏந்தியவாறு பங்கேற்பாளர்கள் கலந்து கொண்டனர். இதேவேளை இலங்கையின் சுதந்திர தினத்திற்கு ஆதரவாகவும் மூவின மக்களின் கலாச்சாரங்களை பிரதிபலிக்கும் வகையிலும் வாகன பேரணியொன்று இன்றைய தினம் வவுனியாவில் இடம்பெற்றுள்ளது. குறித்த பேரணியானது வன்னி மக்கள் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்றுள்ளது. இலங்கையின் 77வது சுதந்திர தினத்தினை முன்னிட்டு நாட்டில் நல்லிணக்கத்தினை வலியுறுத்தி வன்னி மக்கள் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் மூவின மக்களினை இணைத்து வாகன பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த பேரணியானது வவுனியா புதிய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக மாவட்ட செயலாளரால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. வவுனியா நகர வீதியின் ஊடாக பயணித்து வவுனியா தெற்கு வலய கல்வி அலுவலகத்திற்கு முன்பாக வாகன பேரணி நிறைவடைந்துள்ளது. குறித்த பேரணியில் கலந்து கொண்ட வாகனங்கள் அனைத்திலும் தேசிய கொடி கட்டப்பட்டு மூவின மக்களின் கலாச்சாரங்களை பிரதிபலிக்கும் நடனங்கள் இடம்பெற்றதுடன் நாடோடிகளும் விசேட தேவைக்குட்பட்டவர்களும் கலந்து கொண்டனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுதந்திர தினத்தை கரிநாளாக பிரகடனம் செய்து தாயகத்தில் எதிர்ப்பு. நீதிமன்ற தடைக்கு மத்தியிலும் மட்டக்களப்பில் போராட்டம். சுதந்திர தினத்துக்கு ஆதரவாக வவுனியா யாழில் பேரணி. தமிழினத்தின் பிளவு நிலை குறித்து தேசிய உணர்வாளர்கள் கவலை. திருப்பரங்குன்றம் மலையை மையப்படுத்தி வலுக்கும் முரண்பாடு. பாஜக முக்கியஸ்தர்களை திமுக அரசு கைது செய்துள்ளதாக அண்ணாமலை விசனம். மெக்சிகோ, கனடா ஆகிய நாடுகளுக்கு வரித்தடையை இடைநிறுத்திய ட்ரம்ப். சீனாவுடனும் பேச்சு நடத்த திட்டம். இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம். இல்லத்தரசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி, விடி சூப்பர் ஸ்டோர். இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம். சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள், கிரைண்டர், மிக்சர், மரக்கறி வகைகள், கடல் உணவுகள், அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன. விஜயம் செய்யுங்கள். விடி கேஷ் அண்ட் கேரி, 1115 ரோக்காய், பாரிஸ் 10, லா ஷப்பல். விடி சூப்பர் ஸ்டோர், காஸ்லே கோனேஸ்.